Hi friends, welcome back to Sirisha's Kitchen and Lifestyle. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட்டா ரவா உப்மா மிக்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு பச்சை மிளகாவை பொடியா நறுக்கியிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை பொடியா நறுக்கியிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு 10 முந்திரியை உடைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்து வறுத்துக்கலாம். ரவை நல்ல வாசனை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சூப்பரான ரவா உப்மா மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சூடு ஆறிட்ட பிறகு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு, ஒர்க்கிங் உமன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இன்ஸ்டண்ட்டாக ரவா உப்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 கப் ரவையை சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டன்ட் ரவா உப்மா ரெடி. இப்போ இதில் டேஸ்ட்டுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நல்ல சுவையாகவும் இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.